தனியார் பள்ளி மாணவிகளை மாணவர்கள் கேலி செய்ததாக கூறி பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கொண்டமநாயக்கன்பட்டியில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் காலனி பகுதியைச் சேர்ந்த அருந்ததியர் சமுதாய மாணவ மாணவிகள் அதிக அளவில் படித்து வருகின்றனர். இங்கு 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகளை மாணவர்கள் சிலர் கேலி செய்து தவறான வார்த்தைகளால் திட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து மாணவர்களின் பெற்றோர்கள் கேலி செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பள்ளியை முற்றுகையிட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த போலீசார் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பெரியபாளையம் அருகே ஊரை காணவில்லை என கூறி கிராம மக்கள் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே வடமதுரை ஊராட்சி அமைந்துள்ளது. இந்த ஊராட்சி கடந்த சில வருடங்களாக வடமதுரை கிராமம் என்பது எர்ணாகுப்பம் என வருவாய்த்துறை ஆவணங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஊரின் பெயர் ஆவணங்களில் மாறியுள்ளதால் கல்வி கடன் உள்ளிட்ட பல்வேறு அவசர தேவைகளுக்கு மிகவும் சிரமப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து பலமுறை முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்திடம் தங்களது ஊரை காணவில்லை என குற்றம் சாட்டி முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மேலூர் அருகே கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி வைக்கப்பட்ட கொடிக்கம்பம் கல்வெட்டு மர்ம நபர்களால் உடைக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வல்லாளப்பட்டியில் திமுக சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி புதிய கல்வெட்டுடன் கூடிய கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மர்ம நபர்கள் கொடிக்கம்பத்தில் வைக்கப்பட்டிருந்த கல்வெட்டு மற்றும் கொடிக்கம்ப மேடையை உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அப்பகுதி திமுகவினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்செங்கோடு அடுத்துள்ள ஆனங்கூரில் அரசு மதுபான கடையை நிரந்தரமாக மூட வேண்டும் என பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுகா ஆனங்கூர் அடுத்துள்ள தேவனாங்குறிச்சி சாலையில் 24 மணி நேரமும் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த பகுதியை சுற்றிலும் சுமார் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் உள்ளது. இந்நிலையில் மது பிரியர்களால் பொதுமக்களுக்கும் பெண்களுக்கும் பெரும் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. எனவே சட்டவிரோதமாக 24 மணி நேரமும் மது விற்பனை செய்யும் அரசு மதுபான கடை பார் உரிமையாளர் மாதேஸ்வரன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். பாளையங்கோட்டை அருகே மருமகளுக்காக கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்க போராடும் மாமனாரின் செயல் பாராட்டை பெற்றுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையை சேர்ந்த சீனிவாசன் என்பவர் தனது மருமகள் ரெங்கநாயகி என்பவருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்த நிலையில் இவருக்கு பணம் வராமல் இருந்துள்ளது. இந்நிலையில் அதனை வருவாய்த்துறை அலுவலகத்தில் கேட்டபோது வங்கிக் கணக்கு தவறுதலாக உள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் தவறுதலாக உள்ள வங்கிக் கணக்கை நீக்கிவிட்டு புதிய வங்கிக் கணக்கு சேர்க்க வேண்டும் என பலமுறை மனு அளித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து இதுகுறித்து அவர் கத்தி கூச்சலிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.